ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையிலிருந்து தப்பிக்கத்தக்கதான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொல்லாங்கானவனாகிய பிசாசானவன் சோதித்த பொழுது இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்த பிசாசுனுடைய சோதனையிலே இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் வருகிற பெரும்பாலான போராட்டங்களுக்கு, பிசாசினால் உண்டாகக்கூடிய போராட்டங்களுக்கு தப்புவிக்கும்படியான போக்கானது வேத வசனத்திற்குள்ளே இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை எந்த அளவாக வாசித்து தியானித்து தம்முடைய இருதயமாகிய கற்பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ளுகிறானோ, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்வில் வருகிற பிசாசினுடைய போராட்டங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வசனமாகிய அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திற்குள் இருந்தது. அந்த வார்த்தையை அவர் அறிக்கை செய்து அந்த வார்த்தையை பிசாசுக்கு எதிரிட்டு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சோதனையிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொண்டார். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, எழுதியிருக்கிறதே என்று இயேசு சொல்லுகிறார். எழுதியிருக்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தெரியும்? வேதத்தை, வேத வாக்கியங்களை வாசித்ததினால் அவர் அறிந்து வைத்திருந்தார். இந்த நாட்களை போல 66 புத்தகங்கள் அடங்கிய வேதாகமம் அந்த நாட்களிலே கிடையாது. அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனிதர்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் அவைகள் தோல் சுருளாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த தோல் சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைகள் இயேசு வாசித்து தியானித்து அறிந்து வைத்திருந்ததினாலே அவர் தன்னுடைய வாழ்வில் வந்த சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்ள முடிந்தது. கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்வில் வருகிற போராட்டங்கள், சோதனைகள், இவைகளில் இருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளை தியானியுங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று அன்றைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அறிந்து கொள்ள, வேத வார்த்தையை இருதயமாகிய கற்பலகையில எழுதி வைத்துக் கொள்ள நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்வில் வருகிற எல்லா சோதனைகளில் இருந்தும்
தப்புவிக்கும்படியான போக்கு வேத வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாவீது ஜெபிக்கிறானே, கர்த்தாவே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற வார்த்தையின்படி நாங்களும் இந்த நாட்களிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அது மகத்துவங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.